இனிமே இந்த வேரெல்லாம் வெட்டி தூக்கும். கையை தட்டு. இதோ கோடாரியானது வேர்கள் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நம்பிக்கைகள், மனிதன் தன்னுடைய சுயநீதியின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகள், அதுதான் அவனுடைய வேரா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு பரிசேயர்கள் எல்லாருக்கும் என்ன வேறுனா, தான் கரெக்டா அதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும்னு ஒரு வேறு இருந்துச்சு. இயேசு வந்தவன கோடாரி தூக்கி அந்த பழைய ஏற்பாட்டு வேர்ல வச்சுட்டாரு. கழுத்துல கத்திய வச்ச மாதிரி வேர்ல வச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த எல்லா நம்பிக்கையும் அடிச்சு தகர்த்து இனிமே வேற இடத்துல ஊன்றும்படி நான் செய்ய போறேன். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So வேர் பற்றி வாழ்கிற வாழ்க்கை. நீங்க கேட்கிற வசனம் வேர் கொள்ள வேண்டும். 4:6 அதான் சொல்லுது, 4:17 அதான் சொல்லுது. வாசிங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறவர்கள் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். வேர் இல்லாதவர்கள் ஒரு சின்ன உபத்திரவம், சின்ன இடரல் வந்த உடனே அவங்க என்ன செஞ்சிடறாங்களா? இடரல் அடைஞ்சிடறாங்க. வசனத்தின் நிமித்தம் துன்பமும் அடுத்து உபத்திரவம் வரும்போது இடறிடக்கூடாது. ஆனா அப்படி இடர்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, வசனம் ஸ்ட்ராங்கா வேர் பிடிக்கலன்னு அர்த்தம். வேர் பிடிக்க விடுங்க இயேசு நாமத்துல. நீங்க சிந்திக்கிற சிந்தனைகள் தான் வேர் பிடிப்பது. ஆமென். எது உங்கள் சிந்தனை, எது உங்கள் நம்பிக்கையோ அதுதான் உங்கள் சிந்தனை. எது உங்கள் நம்பிக்கையோ அதுதான் உங்கள் சிந்தனை. அதுதான் உங்கள் சிந்தனை. என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கையும் என்னவா இருந்துச்சுன்னா, தாங்கள் நல்லா இருந்தா கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார்னு இருந்துச்சு. அதுதான் அவனுடைய நம்பிக்கை, அதுதான் அவனோட வேறு. யோவான் சான் சொன்னா, கோடாரி வேருக்கு அருகே கொண்டு வந்து வச்சுட்டாராம் கர்த்தர். அவன் நம்பிக்கை என்ன? உபவாசம். அவன் நம்பிக்கை என்ன சொல்லுங்க? ஜெபம். அவன் நம்பிக்கை என்ன? பரிசுத்தம். அவன் நம்பிக்கை என்ன? கையை கழுவுறது, காலை கழுவுறது. இதுதான் அவன் நம்பிக்கை, இதுதான் அவனுடைய வேறு. வேறுனா என்னங்க? நம்பிக்கை. இந்த மரத்துக்கு தான் வேறுன்னு மாதிரி, இந்த ஊழியத்தில் இவர் தான் வேறு, இல்லை என் வாழ்க்கைக்கு இதுதான் வேறுன்னீங்கன்னா அதுதான் உங்க நம்பிக்கை. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவனுடைய நம்பிக்கை எல்லாம் என்னதான் சொல்லுங்க? அவனுடைய செயல்கள். இயேசு கிறிஸ்து வரும்போதே கோடாரியை கொண்டு போட்டு அந்த வேருக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. கையை தட்டு. இனிமே இந்த வேரெல்லாம் வெட்டி தூக்கும். கையை தட்டு. இதோ கோடாரியானது வேர்கள் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நம்பிக்கைகள், மனிதன் தன்னுடைய சுயநீதியின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகள், அதுதான் அவனுடைய வேரா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு பரிசேயர்கள் எல்லாருக்கும் என்ன வேறுனா, தான் கரெக்டா அதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும்னு ஒரு வேறு இருந்துச்சு. இயேசு வந்தவன கோடாரி தூக்கி அந்த பழைய ஏற்பாட்டு வேர்ல வச்சுட்டாரு. கழுத்துல கத்திய வச்ச மாதிரி வேர்ல வச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த எல்லா நம்பிக்கையும் அடிச்சு தகர்த்து இனிமே வேற இடத்துல ஊன்றும்படி நான் செய்ய போறேன். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. Praise the Lord. Hallelujah. கொலோசியர் 2:6 எங்கே நீங்கள் வேர் கொள்ள வேண்டும்? உங்களுடைய வேர், உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும்? வாசிப்போம். கொலோசியர் 2:6 வாசிமா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இங்க பாருங்க, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. யாரு எத்தனை பேர் ஏத்துக்கிட்டீங்க சொல்லுங்க? ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அதுல ஓகே ஆயிட்டீங்க. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். வேர் எங்க வரணும்? அவர் என்ன எனக்கெல்லாம் செஞ்சு முடித்தார், அவர் எதையெல்லாம் எனக்காக முடிச்சார், அதுக்குள்ள எனக்கு என்னெல்லாம் இருக்கு என்றே உங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்க இப்ப யார் மேல வேர் கொள்றீங்க? அவருக்குள்ள வேர் கொள்றீங்க. கிறிஸ்தவன் அவனுடைய வேலை, அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய வேர்களும் எங்க இருக்கணுமா? அவருக்குள். வாசிப்பா அந்த வசனத்தை வாசிமா. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. கைத்தட்டுங்க அவருக்கு. அவரு 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 எல்லாம் சொல்லுங்க. அவரு 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 அவரு. உங்க ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் அவரு. நான் என்னுடைய சுய நீதியின் மேல கட்டப்படல, நான் அவர் மேல கட்டப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை என் மேல ஏறுது, ஒரு குழந்தை என் மேல ஏறுது. இப்ப இந்த குழந்தை என் மேல ஏறுதுன்னா அந்த குழந்தையோட முழு நம்பிக்கை யாரு? நானு. அந்த குழந்தையோட முழு பலன் யாரு? நானு. அந்த குழந்தையோட முழு என்னது பேஸ்மெண்ட் யாரு? நானு.
அப்ப எல்லாம் நானா இருக்கிறேன், ஏன்னா நான் தான் தாங்கி இருக்கேன். அப்படியே நீங்களும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். என்னுடைய எல்லா நம்பிக்கையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்ததுதான். அவர் சிலுவையில முடிச்சதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதுதான் அவர் மேல கட்டப்படுறது. என்னைக்கு நீங்க உங்க சொந்த விருப்பத்தின் பெயரில் நீங்கள் கட்டப்படுகிறீர்களோ, சொந்த முயற்சியில கட்டப்படுறீங்களோ, அது சீக்கிரம் என்ன செஞ்சிரும்? இடிஞ்சிரும். நான் இவ்வளவு நாள் இதை செய்யறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் நீங்க சொன்னீங்கன்னா அது சுயநீதி. அந்த நீதி அதிக நாள் என்ன செய்யாது. அந்த கட்டடம் எது மேல கட்டப்பட்ட கட்டடம்? எதுல கட்டப்பட்ட கட்டடம்? மண் மீது கட்டப்பட்ட கட்டடம். இன்னொன்னு, அந்த கண்மலை என்னது? இயேசு. உங்களுக்கு தெரியும். சோ இயேசு முடிச்சாரு, அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கண்மலை மேல வந்துட்டீங்க. நான் ஜெபிச்சேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்னா எங்க வந்துட்டீங்க? நீங்க மண்ணுல கட்டிட்டீங்க. மண்ணுன்றது என்னது? உங்க சரீர முயற்சி. அதுக்கு என்ன ஆதார வசனம்? ஆதாமை பார்த்து சொன்னாரு பிதா, ஆதாமே நீ மண்ணா இருக்கிறாய். கையெத்துட்டு ஒருத்தவருக்கு சொந்த முயற்சியில செய்யறதெல்லாம் என்னது? மண்ணுல கட்டுறது. நீ மண்ணா இருக்கிற, உன் முயற்சி மண்ணு, உன் பலன் மண்ணு, உன்னுடைய திட்டங்கள் மண்ணு, எல்லாம் மண்ணு, நீயே மண்ணு. அப்ப அவைகளின் மீது நீங்க உங்க சுய முயற்சியில ஒண்ணு கட்டினீங்கன்னா மண்ணு மேல கட்டுறீங்க. அத மண்ணு மேல கட்டுறீங்கன்னா உங்க மேல கட்டுறீங்க. ஆனா நான் செஞ்சதை நம்பாம இயேசு செஞ்சதை நம்பி, அதனாலே நானும் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுறோம், அவர் பிள்ளைகளா இணைக்கப்பட்டிருக்கோம் நீங்க சொன்னீங்கன்னா இப்பதான் நீங்க கண்மலையின் மேல் கட்டப்பட்ட கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்.